குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு சிம்பிள் எக் ரெசிபி. அட ஆமாங்க, எப்பவும் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆனியன்லாம் அதிகமாக போட்டு ஸ்கிராம்பிள் எக் போட்டு புரட்டி எடுத்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் எக் ஆனியன் ஸ்டிர் ஃப்ரை. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கிங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே உடைச்சி வச்சுருக்க 4 முட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி மாற்ற போகிறோம். இந்த மாதிரி முட்டையை நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி விட்டு கலக்குனிங்கன்னா ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி ஆயிடுச்சுங்களா, அவ்வளோதான். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அது தனியாக அந்த பவுல்லையே இருக்கட்டும். நம்ம திருப்பி அதை ஆட் பண்ணுவோம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. சாப் பண்ண கார்லிக், சாப் பண்ண ரெட் சில்லி இதை போட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சில்லி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக லைட் சோயா சாஸ், கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க ஸ்கிராம்பிள்டு எக்கை இதில் போட்டு குயிக்காக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, லைட்டாக அந்த சூடாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம எக் ஆனியன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி குக் பண்ணுறதால அந்த ஆனியனில் ஜூசினஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் எக்கு அள்ளி சாப்பிடும்போது அந்த ஆனியனோட ஜூசினஸும் இந்த கார்லிக் சில்லி அதோட ஃப்ளேவர்லாம் கலந்து அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.